வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அவல் பிரியாணி வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன பாதி பீட்ரூட்டு, பாதி பாதி கேப்சிகம்மு, பாதி கேரட் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, ஒரு சின்ன கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கலாம். சாப் பண்ணி வச்சுக்கலாம் ஆனியனை. அப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் தேவைப்படும். நம்ம வெஜ் அவல் பிரியாணிக்கு அவலை ஒரு கிளாஸ் அவலை கொட்டின்னு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ கழுவி வச்சுட்டோம். இப்போ நம்ம அவல் வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 இலை பிரிஞ்சி இலை போட்டாச்சு. இப்போ சின்னதாக வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டாச்சு. அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி, கேப்சிகம், கொஞ்சமாக உப்பு, இப்போ நல்லா இது வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினா தூக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இன்னும் ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால இந்த காரமே போதும். இப்போ கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். இன்னும் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குன்றதுக்காக கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறோம். இப்போ அவல் எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம சுவையான வெஜ் அவல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள்.